அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது கணபதி பற்றி தெரிந்து கொள்வோம். கஜேந்திரன் பிறந்த நாள் வாழ்த்து கூறி அனைவருக்கும் கணபதி அருள் கிடைக்க வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு சில விஷயங்களை பற்றி ஆலோசிப்போம். கணபதி என்றால் கணங்களின் அதிபதி என்றும், கஜேந்திரன் என்றால் யானை முகத்தோன் என்றும், விக்னேஸ்வரன் என்றால் விக்னங்களை அழிப்பவன் என்றும், விநாயகர் என்றால் வினைகளை தீர்ப்பவன் என்றும், விநாயகருக்கு உண்டான பெயர்களை சொல்லும் போதே நமக்கு அதன் அர்த்தமும் புரியும்படி நமது புத்தியை யோசிக்க வைத்து பொருள் புரிய வைத்து நம்மை சித்தியடைய வைப்பவன் அந்த ஆனை முகத்தோன். 5 கரத்தவன் என்றால் 5 கரங்களை உடையவன் என்றும் பொருள் கொள்ளலாம், பொருளை புரிந்து கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று 4ஆம் பிறையை பார்த்தால் நன்மை, தோப்புக்கரணம் போட்டால் உடலுக்கு நன்மை, அரச மரத்தடியை சுற்றினால் ஆக்சிஜன் கிடைக்கும் போன்ற எல்லாமே அறிவியல் நுணுக்கங்கள் சம்பந்தப்பட்ட அறிவுரைகள். கணபதிக்கு பிள்ளை யார் என்ற கேள்விக்கு பொருள் கூறுவது போல் கணபதி ஆடி அசைந்து வரும் அழகை நினைத்தால் கணபதியை அந்த பிள்ளை சிவ பார்வதியின் செல்ல பிள்ளை என்பது விளங்கும். நம்மை சூழ்ந்துள்ள உலகை கணங்களால், அதாவது அணுக்களால் நிரம்பி உள்ளது என்பது நமக்கு தெரியும். அதனால் கணபதியை நினைத்தால் அண்ட சராசரங்களில் நாம் உலகில் வாழ்வதற்கான நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி என்ற 5 பூதங்களையும் சமநிலைப்படுத்தி வைத்து அண்டத்தில் வாழ்வது நமது உடலுக்கும் மனதுக்கும் நல்லது என்பதை உணர்ந்து வாழ்க்கையை உணர்ந்தும் உணர்த்துபவனும் கணபதியான கஜானனான அந்த கஜேந்திரனின் அறிவுரை. கடவுள் நம்பிக்கை இல்லாதவரும் ஆதாரம் போன்ற கருத்துக்களை நம்பிக்கையை பற்றியே பேசுவதை கேட்பதை சொல்வதை விட இயற்கையோடு இணைந்து நமது முன்னோர்கள் கடவுள் பக்தியை கொண்டு இயற்கையை வளம் பெறச் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே நம்மை வழி நடக்க வைத்திருக்கின்றனர். அவ்வை முதல் திருவள்ளுவர் வழி கண்டு அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் மற்றும் பட்டினத்தார் என எளிமையான வாழ்வை உணர்த்திய ராமலிங்க அடிகளார் வரை நம்மை வளப்படுத்த பல அரிய தகவல்களை தமது அனுபவத்தில் உணர்ந்து வாழ்ந்து நம்மை செம்மைப்படுத்தி பல கருத்துக்களை பாடலாக, புத்தகங்களாக, ஏடாக என எழுதி இயம்பியுள்ளனர். இதே கணபதியின் பிறந்த நாளில் பல சித்தர்கள் யோகாசனம், தியானம் என உடலை சீராக்கும் பல வழிகளை எடுத்தியம்பி வழிகாட்டி நமக்கு கொடுத்த போதும் கணபதிக்கு தோப்புக்கரணம் 5 தோப்புக்கரணம் போட்டு நமது அறிவை வளப்படுத்த எளிய வகையை சொல்லி இறைவனை வைத்து வணங்கி ஒரு கலையை கற்கவும் நமது செயலை செய்ய வைத்து பயிற்றுவிக்கவும் முயன்ற நமது முன்னோர்கள் எல்லாம் எப்படி ஒரு சிறந்த விஞ்ஞான அறிவை ஏற்படுத்துகின்றனர் என்பதை உணர்ந்து தினமும் 5 தோப்புக்கரணம் போட்டு கணபதியை வணங்கி அவனது நல்லாசி பெறுவோம். அவரவர் நிலைக்கு ஏற்ப விரும்பிய பட்சணங்கள் செய்து எளிமையாகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் அவரவர் நிலைக்கு ஏற்ப கணபதியை இந்த சதுர்த்தியில் வணங்கி நமது வாழ்வை செப்பனிட அவன் அருளை வேண்டி அனைவரும் ஒன்றாக வழிபடுவோம். நாடும் நலம் பெறவும் வீடு செழிப்புறவும் நமது கணபதியை போற்றுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.